அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். பாம்பன் சாமிகளுடைய தகராலய ரகசியம் தொடர்ந்து சிந்திக்கப்பட்டு வருகின்ற வகையில் இன்று 2ஆம் காண்டத்தின் ஐயம் அறுத்தருளியல் சிந்தித்து வருகின்றோம். பொதுவாக விழா நாட்களில் சற்று பாடத்தின் ஆழத்திற்கு செல்லாமல் ஓரளவுக்கு அனைத்து மக்களையும் இணைக்கிற வகையில் சில செய்திகளை சுவாமிகள் நமக்கு அமைப்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தைப்பூச நன்னாளை ஒட்டி, பௌர்ணமியை ஒட்டிய தைப்பூச நன்னாள் நமக்கு வாய்த்திருக்கிறது. தைப்பூசம் என்பது மிகப்பெரிய விழாவாக திருஞான சங்ககாலம் தொட்டு திருஞான சம்பந்தரால் மிக விரிவாக எடுத்துக்காட்டப்பட்ட ஒரு விழா. திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர் பதிகத்தில் மட்டிட்ட புண்ணியங்கானலில் தைப்பூசம் காணாதே ஓதியோ பூம்பாவாய் என்ற அந்த விழாவையும், இந்த விழாவை காணாமல் நீ இல்லாமல் போவாயா என்பதாக, அதாவது அழுகிறவர்கள் இப்படியெல்லாம் நீ இல்லாமல் போனாயே என்று சொல்லுவார்கள். அதை போல இதையெல்லாம் பார்க்காமல் அவள் போக மாட்டாள் என்பதாக சொல்லி பூம்பாவையை திருஞான சம்பந்தர் எழுப்புவது உங்களுக்கு தெரியும். வரலாற்றிலே திருவிடை மருதூரிலும் தைப்பூச விழாவை பெருமையாக அமைத்திருக்கிறார்கள். இந்த தைப்பூசத்திற்கு பிறகு திருவாரூரிலேயும் தைப்பூச விழாவை அமைத்து நம்பினஞ்செடிகள் எல்லாம் பிறகு பங்குனி உத்தர விழாவை அமைக்கிறார். மாசி மாதம் அஸ்தநத்தத்தில் அது தொடங்க இருக்கிறது. தைக்கு அடுத்த மாசி அஸ்தத்தில் பங்குனி உத்தர விழா தொடங்கி பங்குனி உத்தரத்தில் முடியும். அப்படிப்பட்ட விழாவுக்கு முன்னோடியாக அமைந்தது இந்த தைப்பூச நன்னாள். இதிலே அமைகிற அந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமிகளை விடவும் கொஞ்சம் வேறுபட்ட தன்மை உடையது. என்ன என்று கேட்டால், இந்த தை மாதத்தினுடைய பௌர்ணமி காலையில் சூரியன், அதற்கு மேல் திசையில் திங்கள் அதாவது சந்திரன், இந்த ரெண்டையும் வைத்து பார்க்கிற ஒரு நாள் தான் பூச நன்னாள். இன்றைக்கு காலையில் நீங்கள் எல்லாம் அதை அனுபவித்திருக்க வேண்டும். இன்று காலையில் சூரியன் எழுவதையும் சந்திரன் மறைவதையும், இந்த 2 கோலங்களையும் தரிசித்தால் நடுவிலே இறைவன் என்கிற ஒரு ஜோதியை நாம் எப்படி அனுபவிப்பது என்பதுதான் இன்றைய நாளினுடைய அடிப்படை. அந்த வரலாற்றை தெரிந்தவர்கள் தகராலய ரகசியம் என்ற இந்த நூலினுடைய அனுபவத்தை பெறுவதற்கு உரியவர்கள். பாம்பன் சுவாமிகள் இன்றைக்கு அந்த பிறப்பன் வலசையில் கும்பாபிஷேக விழா இன்றைக்கு அங்கே நடந்திருக்கிறது காலையில். அதெல்லாம் ஒரு பொருத்தமான அமைப்பு. ஏனென்றால் தகராலய அனுபவம் என்பது சாதாரண அனுபவம் அல்ல. மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை தருவது. மரணமில்லாத வாழ்க்கையை தருகிற ஒரு அனுபவம் தகராலய அனுபவம். அந்த தகராலய அனுபவத்திற்கு பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிற ஒரு அடிப்படை, 7 திரைகளை தாண்டி நடுவிலே இருக்கிற புகாயச நடன பெருமானை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது. அதே போல வள்ளல் பெருமான் 7 திரைகளை நீக்கி சத்திய ஞான சபையில் ஜோதி அனுபவத்தை அமைத்த ஒரு நல்ல நாள்
இன்று காலை தொடங்கியது அமைகிறது. அப்ப வரலாற்றில் இந்த பெரிய அனுபவத்தை பேசிய, அதாவது அந்த அனுபவத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இருவராக நமக்கு பாம்பன் சுவாமிகளும் வள்ளல் பெருமானும் அமைந்திருக்கிறார்கள். அதனால்தான் சொல்லும் பாம்பன் சுவாமிகளுடைய அந்த தவம் இருந்த இடம் பிரம்பன் வலத்தை இன்றைக்கு கும்பாபிஷேக விழாவை இயற்கையாக அமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த இடத்தில் இருந்து கொண்டு நாமும் தகராலய ரகசியத்தை அனுபவிக்கிறோம் என்பது நம்முடைய பிறப்பு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்பதை காட்டுவதாகும். இந்த பிறப்பு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்பதுதான் வரலாற்றினுடைய, அதாவது நம்முடைய பிறவியினுடைய வரலாற்றுக்கு என்று ஒரு புத்தகம் எழுதினால், இந்த பிறவியில் என்னுடைய வரலாறு வளர்ந்திருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த பிறப்பில் என்னுடைய வரலாறு வளர்ந்திருக்கிறது என்று வரலாற்றை எழுத வேண்டும். அப்படி எழுதுவதற்கு என்ன முயற்சி என்பதுதான் பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியத்தை வைத்துக் கொண்டு இரண்டாவது காண்டத்தை முழுவதுமாக அமைக்கிற ஒரு அடிப்படைகளை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவது காண்டத்தை பார்ப்பது என்பது நூலுக்கு உள்ளே சென்று பார்த்தால் எந்த எந்த வேலையை நாம் எப்படி எப்படியெல்லாம் செய்கிறோம் அல்லது செய்தால் அதற்கு எந்த மாதிரி நம்முடைய ஆன்மா அதிலே வளர்ந்திருக்கிறது என்பதை கண்டுகொள்ளலாம் என்பதாக சுவாமிகள் அமைக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நாம், அதாவது பாடல் என்பதாக சொன்னால், முதல் பாடல் என்ன கேட்கிறது என்றால், இதுவரைக்கும் நீங்கள் நடராஜ பெருமான் அல்லது குகேச பெருமானுடைய தகராலயத்தை சொன்னீர்கள், இதற்கு மேல் அதை எப்படி நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள் என்பதாக கேட்கிற ஒரு கேள்வி முதல் பாடலிலே தொடங்குகிறது. இரண்டாவது பாடலில், இந்த பாடலை எல்லாம் நாம் அடுத்த வாரம் பாடலுக்கு உள்ளே சென்று போகலாம். பொதுவாக செய்தியாக பார்ப்பதற்கு இரண்டாவது பாடலில் அவர் சொல்லுவது, பாதகம் ஓர் ஐந்தையும் நனாது குரு லிங்க மதி பக்தர் உயர் பக்திதனில் நின்று ஏதமுடை ஏடனை ஓர் மூன்றொடு உறவு என்பதும் இகழ்ந்து புறநீப்பை அணவி என்று ஒரு முறையை தருகிறார். இதான் வரி. என்ன அடிப்படை என்றால், இன்னைக்கு பேச போற விஷயம் என்ன என்றால், பாதகம் ஓர் ஐந்தையும் நனாது. பாதகம் என்று சொல்லுகிற 5 விஷயத்தை நீங்கள் பொருந்தக்கூடாது. இதுதான் அடிப்படை. இதெல்லாம் பெரிய அனுபவம் எல்லாம் பேசுகிறார்களே, அதெல்லாம் நம்மால முடியுமா? நான் இன்னைக்கு கூட சொற்பொழிவு பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அதாவது வள்ளல் பெருமானுடைய அந்த 7 திரை அனுபவம் பேச சொன்னாங்க. அதை பேசிட்டு வந்தப்போ ஒரு வாத்தியார் கேட்டார், இந்த உயிர் 7 பிறவிங்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த 7 திரை இது அதுக்கப்புறம் தானே அதுன்னு கேட்டார். எனக்கா, அவரும் அங்க பேச வந்திருக்கிறார். இவ்வளோ பெரிய வாத்தியார், ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவரு ஆசிரியர்கள் எல்லாம் பாடம் எடுத்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி, இப்போ ரிட்டையர்ட் ஆகி ஒரு காலேஜில் வேலை பார்க்குறாரு. இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்டாரேன்னு நம்ம அவர் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே ஓரமாக வந்தாச்சு. எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, அவ்வளவு அடிப்படை தெரியாமல கூட வாழ்க்கையை கழிச்சிட்டா இந்த வாழ்க்கையை பேர் என்ன? அவன் தான் முதல் பாவிங்கிறார் வள்ளலார். பாவினா போய் பாவம் செய்யறோம் இல்ல, முதல்ல நான் எப்படி இருக்கிறேங்கிறதையே தெரிஞ்சிக்காத ஒரு பாவி முதல்ல. நான் இந்த பாதகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தத்தை நம்ம சொல்ல போறோம். அது என்னென்ன இருக்குது, நாம எந்த பாதகத்தை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில முறை. அதுதான் விஷயம். அதாவது இன்னைக்கு கூட அது என்ன அப்படின்னா, எந்த விஷயம், நிறைய விஷயம் இருக்கு சாமி, எல்லாம் நிறைய பாடி இருக்கிறாங்க, எல்லாம் சரிதான்.
ஆனா நான் எதை தெரிஞ்சுக்கிட்டு எதுக்குள்ளே நான் நின்றேன் அப்படிங்கறதுதான் அதுக்கு வைக்கிற புள்ளி. அந்த புள்ளிய வைக்கிறதுக்கு நான் பெருசா தத்துவவாதி மாதிரி இந்த உடம்பு, உயிர், ஆணவம், கர்மம், மாயை இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. குறைஞ்சபட்சம் இந்த தமிழ்நாட்டுல பிறந்து உயிர், உடம்பு, கடவுள் அப்படிங்கறது நீ ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, அது என்னன்னு கூட தெரியலன்னா முதல் பாவின்னு நான் சொல்லுவேன். நான் என்ன கேட்டா தமிழ்நாட்டுல இப்படிலாம் நாம இன்னைக்கு எழுதணும். முதல் பாவி யார் என்றால் தமிழ்நாட்டில் பிறந்து விட்டு அதாவது நான், ஆன்மா, பிறப்பு, வினை இந்த மாதிரி விஷயங்கள் சுத்தமாக தெரியாதவன் மா பாவி என்று எழுதி கொள்ளுக அப்படின்னு எழுதணும். இப்ப நான் அப்படி எழுதினாதான் ஓ இப்படி ஒரு ஏன்னா இந்த நாட்டுல இவ்வளவு விஷயத்த எழுதியிருக்கிறாங்க, அது ஒண்ணுமே தெரியாம நான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் எதுக்கு அது? அந்த மரமும் நானும் ஒண்ணு, இந்த மரமாவது நாளைக்கு முத்தி அடையும். உங்களுக்கு தெரியும், உமாபதி சிவாச்சாரியார் வீட்டு வாசல்ல இருந்த ஒரு கள்ளி செடிக்கு கூட முத்தி கிடைக்குது. ஏன்னா அவர் பெரிய ஒரு வீட்டு வாசல்ல இருந்ததுனால. அவர் ஒரு பெரிய சாஸ்திர ஆசிரியர். அவர் வீட்டு வாசல்ல கள்ளி செடி ஒண்ணு இருக்கு. அந்த கள்ளி செடியே எதேச்சியா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கள்ளி செடிக்கு முத்தி கொடுக்குறார். அப்ப அந்த கள்ளி செடிக்கு முத்தி கொடுக்கறதுக்காவது அந்த செடி ஒரு இடத்த இடமா கொண்டு பெருமான் அதை வச்சிருந்தாங்க. ஏதோ அந்த மாதிரி கூட இவர் சொல்வார், யாரு அந்த திருஞான சம்பந்தர் முத்தியில ஜோதியில கலந்தாரு. அப்ப அந்த கல்யாணத்துக்கு மூட்டை தூக்கின்னு போற ஒருத்தனாவது நான் போக கூடாதா அப்படின்பாரு வள்ளலார். அப்படியாவது நான் ஜோதியில போய் கலந்திருப்பேனே, எனக்கு அது கூட வாய்ப்பு தராம பண்ணிட்டியே அப்படின்பார். அந்த மாதிரி இந்த கோயில் சமாதிக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே நான் எதுவாவா புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி மறவாத நிலை சொல்றாருல, உள்ள வந்துட்ட பிறகே நான் யாரு, பெருமான் யாரு, எனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்காமலே கடைசி வரைக்கும் கோயிலுக்குள்ள இது ஓணும் அது ஒண்ணு கேட்டு போனா ரெண்டாவது, முதல் சொன்ன மாப்பாவிக்கு அடுத்தது ரெண்டாவது லிஸ்ட்ல இது வந்துடும். ஏன்னா நான் கடைசி வரைக்கும் இது தெரியாமலே போறோம். இந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னை பார்க்க யார் வேணாலும் வந்துட்டு போலாமா அப்படின்னு கேட்டா, என்னங்க அவரை பார்க்க யார் வேணாலும் வந்துட்டு போறா, எளிமையா வரலாம், பிச்சைக்கார மாதிரி வரலாம், பணக்கார மாதிரி வரலாம், அதெல்லாம் வேற. ஆனா எந்த மாதிரி விஷயத்தில் இவருக்கும் அவர்களுக்கும் தொடர்பு உண்டு, தொடர்பு ஏதாவது ஒரு ஞான வகையில் உண்டா இல்லையா, இந்த மாதிரி ஏதோ அவன் கொலைகாரன் தாங்க, ஆனா ஏதோ ஈடேறதுக்காக அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு போறாங்க. அவன் பெரிய தொழிலதிபருங்க, இருந்தாலும் அவன் ஈடேறதுக்கு இவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு போறாங்க. அவர் ஏதோ படிச்சவர் தான், வேலை செய்யறாரு. அவர் கடவுளை ஒரு விஷயத்துக்காக ஐடியா இந்த மாதிரி கடவுள் விஷயமாக எவன் வந்தாலும் என்னை சந்திக்கலான்னு வந்தாதான் எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குன்னு அர்த்தம். கொலைகாரனும் கொலை பண்றதுக்காக வந்துட்டு போறான், பணக்காரனும் பணம் சம்பாதிக்க வந்துட்டு போறான்னா அந்த தகுதி இருக்கிறவனுக்கு இல்லை. யாருக்கு இல்ல? உள்ள யார் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர் இருந்துகிட்டு அதை கொடுக்கறாருன்னா அப்புறம் இவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல, சாமி எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் ஓங்கி ஒரு தலையில கும்பிட போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் சாமி எழுதுற இடம் தான் பாதகம் ஓர் 5ஐயும் நனாது. முதல்ல பாதகம்னா என்னன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கறத பார்த்துருவோம். ஏன்னா அந்த வரிய படிக்கிறத விட அந்த பாதகம் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாருல்ல, அதை முதல்ல பார்த்துருவோமே. பஞ்சமா பாதக விவரம் என்று கூறுவது அது விஷயம்தான்பா. ஆனா அது இங்க பெரிய விஷயம் இல்லை. எது பஞ்சமா பாதகம்னு சொல்ற விஷயத்தை பத்தி நான் இங்க பேசல. பாதகம் ஓர் 5 நான் சொல்றது அந்த கொலை புலை அந்த பரதாரகம் இந்த மாதிரி விஷயம்தான். நான் பஞ்சமா பாதகம் அதை பத்தி நான் சொல்ல வரல. விலங்க கூறியிருப்பது அது இங்க ஒண்ணும் வேற இல்லை. ஆனா என்ன அப்படின்னு கேட்டா, அந்த நாம தெரிஞ்சிக்க வேண்டியது எது அப்படின்னு கேட்டா, இந்த ஏடனை 3
அதுக்கப்புறம் ஏடனை மூன்றையும் இகழ்ந்து நிற்கிற செயல்கள், இவைகளை எல்லாம் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் மூலமா இருக்கிற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணாதான் நான் பாதகத்தை தீர்த்தவனாக ஆவேன். அதனால நீங்க பாதகத்தை 5, 7 இந்த மாதிரி போடாம அதுக்கு மூலம் என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு பேர் உங்களுக்கு தான் தெரிஞ்ச பேர் தான். அது என்ன பேர்னா ஆணவம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் சாமி ஆராய்ச்சி பண்றார். பண்ணிட்டு அது வடமொழியிலேயே அதுக்கு ஒரு விளக்கத்தை வர்றதில்லை, அதெல்லாம் எழுதுறாரு. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது பேருக்காக அதை சொல்லிடுறேனே. அரிஷம், சோஷம், ராகம், விஷாதம், மதம், மோகம், வைசித்திரியம், 7 பேர் வடமொழியில சொல்றது. தமிழ்ல எழுதும்போது இந்த ஆணவங்கிற பேரை மறந்துட்டு நீங்க அப்படியே ஞாபகத்தை கொண்டு வந்துட்டாலே போதும். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மோகம், மதம், மோகம், மதம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சாமி என்ன பண்றாருன்னா இந்த மேல கீழே இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி அராகம், கவலை, வாட்டம், தாபம், அப்புறம் விசித்திரம், இதை 7 அப்படியே தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த 7 பேரை விட்டுருங்க. இப்போ ஒரு விஷயமா அதை பார்த்துக்கலாம். என்ன விஷயமா பார்க்கலாம் அப்படின்னா, இந்த விருப்பப்படுகிற விஷயத்துக்கு பேரு மோகம்னு பேர். எதை விருப்பப்பட்டாலும் பரவாயில்ல, எதெல்லாம் உலகத்துல நாம் ஆசைப்படுகிறோமோ அல்லது எதெல்லாம் நமக்கு தேவையோ அல்லது எது மாதிரி விஷயமா நம்ம கண்ணில் பட்டு அது நமக்கு பிடிக்குதோ அது எல்லாமே மோகம். அந்த விஷயத்தை கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் பில்டப் பண்ணி இதுதான் அதுதான் அது என்னென்ன மாதிரி அது இந்த மாதிரி விஷயம் அதுல இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு மதம்னு பேர். நான் எந்த பொருளை விருப்பப்பட்டனோ அந்த பொருளை கொஞ்சம் அந்த கதை இந்த கதைலாம் சேர்த்து அதுக்கு இன்னது இப்படிலாம் அதுக்கு ஒரு கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு பேர் கொடுத்து அதுக்கு ஒரு விஷயமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்றதுக்கு பேரு மதம்னு பேர். இந்த மதத்துக்கு பிறகு அது மேல ரொம்ப ஆசை வச்சா அதுக்கு பேர் அராகம்னு பேர். இந்த விருப்பப்பட்ட ஒன்னத்தை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒண்ணு முதல்ல விருப்பப்படுறது. இந்த விருப்பப்பட்ட ஒன்னத்தை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதுக்கு பிறகு அது மேல வைக்கிற ஆசை. அந்த ஆசை வச்ச பிறகு இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா இதுதான் இப்ப வாழ்க்கை ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குதுன்னா அந்த பொருளுக்காக ரொம்ப மெனக்கெடுறது. இந்த மெனக்கெடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா கவலைப்படுறது. இந்த கவலைப்பட்ட பிறகு அந்த பொருள் அதை அடையறதுல அல்லது அனுபவிக்கிறதுல பிரச்சனை வந்தா வாடுறது, அத கொஞ்சம் வருத்தப்படுறது வாட்டம். அதுக்காக உயிரை விடுற அளவுக்கு போறது தவிக்கிறதுன்னு பேர், சாபம்னு பேர். இப்ப 5 விஷயம் முடிஞ்சிருது இல்ல. இந்த 5 விஷயம் என்ன அப்படின்னா விருப்பப்படுவது, அதுதான் பெருசுங்கிற மாதிரி நினைக்கிறது, அப்புறம் அதுக்கு தான் ஆசைப்படுறது, அப்புறம் அதுக்காக வருத்தப்படுறது, அதுக்காக தவிக்கிறது. இந்த மாதிரி வர்ற விஷயம் எல்லாம் மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், இது வரைக்கும் வந்துடும். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டா இந்த வைசித்திரியம்னு சாமி சொல்றாருல்ல, அதுக்கு பேரு விசித்திரம்னு பேர். இந்த விசித்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. விசித்திரம்னா என்ன அப்படின்னா
விசித்திரம் அப்படிங்கிறது இப்ப நாம இருக்கோம்னு வச்சுங்களேன், வந்து பலதரப்பான விஷயம் நடக்குது. வந்தாச்சு, இப்ப நிறைய பேர் ஒரு பக்கம் உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி விஷயம் நம்ம அனுபவிக்கிறது பலவிதமா நடக்கும். அதை பத்திலாம் பேச்சு இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நாம பேசுறோம்னு வச்சுங்களேன். எதை வச்சு ஒரு குறையும் இல்லைன்னு நீ பேசுற அப்படின்னு கேட்டா, ஒன்றும் இல்லையா, நான் திட்டமிட்டு இதெல்லாம் நான் தான் இதெல்லாம் நேரம் செட்டில் பண்ணிட்டேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல கொஞ்சம் பேர். இப்போ எங்க அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான், நான் இப்படி செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுறாங்கல்ல. எனக்கு எந்த விஷயமும் கவலை இல்லை, நான் இப்படிலாம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு பேரு விசித்திரம். என்னப்பா நீ என்னமோ உனக்கு தான் நீ தெரிஞ்ச மாதிரி, அதாவது அது ரொம்ப பேர், அதாவது விசித்திரமா இருக்குதா நீ பேசுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எல்லாத்தையும் நான் இப்படி பண்ணிட்டேன், திட்டமிட்டு பண்ணிட்டேன், என்னால தான் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு ஒரு விஷயத்தை நினைச்சாலே அது விசித்திரம்ங்கிறார். இந்த விசித்திரத்துக்கு தான் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டா எனது அப்படின்னு பேர். இந்த யான் எனதுங்கிற ரெண்டு விஷயமா வர்றதுதான் இவ்வளவும். எது இப்ப நான் பட்டியல் ஒண்ணு போட்டு கொடுத்தேன்ல, ஆசைப்படுவது தொடங்கி அல்லல் படுவது வரை யான். என்னால இவ்வளவு விஷயத்தை நான் திட்டமிட்டு வேலை பார்த்துட்டேன், நான் தெளிவாயிட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை, அது எனது. இந்த யான் எனதுக்கு நடுவுல வாழறது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு இன்னொரு பேர் நாம தத்துவமா கொடுக்கிற பேர் ஆணவம்னு பேர். இப்ப நான் வந்து என்ன சொல்லிட்டேன், இந்த சாஸ்திர ரீதியா விளக்கம் சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சா? இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப என்ன நாம அனுபவிக்கிறது எப்படின்னு கேட்டா, இந்த ஆணவமா இல்லாம நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன்னு யாராவது சொல்லணும். எப்படி சொல்றது? நான் வாழ்க்கைய ஆணவமா இல்லாம எனக்கு ஆணவமே இல்லை அப்படின்னு சொல்லணும், எழுதி கொடுக்கணும். இப்ப பெருமான்கிட்ட வந்து அதுக்குதான் கோயிலுக்கு வந்துருக்கிறேன்னு வச்சுங்களேன், ஆணவமே எனக்கு இல்லைன்னு எழுதி கொடுக்கறது எப்படி எழுதி கொடுக்கறது? யான் எனதுங்கிற விஷயமா இல்லாம இப்ப வந்து பெருமானே நான் ஆணவமே இல்லாம வந்திருக்கிறேன் அப்படின்னு எழுத முடியுமா? எழுத முடியாது. இல்ல, ஒருத்தரும் எழுத முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, எதையாவது ஒன்னத்தை வச்சுதான் உள்ள வந்திருக்கிறோம். நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வந்திருக்கோம். இப்படி நான் இப்ப நம்ம சாமி கிட்ட கேட்டு கூட வந்து எப்பா இதை கொஞ்சம் நடத்தி வைய அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுங்களேன், அவர் நடத்தி கொடுத்துட்டார். இது முடிவுல என்ன வரும்? நான் அவர் சொன்னாரு, என்ன பண்ண சொன்னாரு, அந்த கோயிலுக்கு போய் 4 தடவை வந்து சுத்தி வச்சு கொடுத்த சொன்னாரு. கொடுத்தனா எல்லாம் நல்லபடியா நடந்தது. அந்த முடிவுல என்ன வருது? அங்கேயும் நான் போய் சாமி கிட்ட ஒரு 4 சுத்துனா எல்லாம் 4 வாரம் போனா, 4 மாசம் போனா, 4 வருஷம் போனா நடந்துச்சு. அதானே வருது. இப்ப இந்த அனுபவம் ஆணவத்தை தாண்டி அருளா வருதா அப்படிங்கிறத பார்க்க சொல்றாரு. இந்த ஆணவத்தை தாண்டி அருளா வருதான்னு பார்க்கறது எப்படின்னு கேட்டா, அதை சந்திச்சுட்டா நமக்கு வந்து எந்த இடத்துக்கு போறோம், நாம அந்த விஷயத்தை சந்திச்சு வச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து தைப்பூசத்தோட முக்கியமான விஷயத்துக்கு போயிடுறீங்க. என்ன விஷயம்னு கேட்டா, உங்களுக்கு சாவு வராது. அதான் விஷயம். இப்ப இது வந்து அமங்கலாம் கிடையாது. சாவு வராதுன்னா நல்ல விஷயம் தானே. சாவு வராத விஷயத்துக்கு நாம போறோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு போனா அது தொடங்குது? இந்த இப்ப நான் சொன்ன இல்ல ஒரு லிஸ்ட், இந்த ஆணவத்தோட லிஸ்ட், இதுலயே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது வரும். ஆனா இத கொஞ்சம் அப்படி மாத்திர இடத்துல வந்தா அது வராது. அப்ப அது வராதுங்கிறதுல நம்பிக்கை வேணும்னா என்ன பண்றது? இது ஒரு கேள்வி. அதான் அங்க ஆரம்பிச்ச கேள்வி. அப்பதான் நான் என்ன சொன்னேன், பாதகத்துல நாம வரும்போதே நான் யாருன்னு தெரியாம தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்கிறான்னா அது தப்புன்னு பாம்பன் சாமி சொல்றாருன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார்,
வந்து என்ன கேட்டாருன்னா, இப்போ வந்து ஜெர்மனு, அமெரிக்கா இங்கெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் இங்கெல்லாம் நிறைய தானே அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க, இங்கெல்லாம் வந்து இந்த சபையெல்லாம் அங்கே இல்லையே, நடராஜர் இந்த மாதிரிலாம் நாம் பண்ணலையே, என்ன பண்ணலான்னு. ஓ, உலகத்திலேயே நான் சொன்னது எனக்கு தான் இப்போ பாம்பன் சாமி தான் மேற்கோள், அவர் தான் எவிடன்ஸ், வேற யாரும் இவ்வளோ தெளிவாக 2 பேர் தான் தமிழ்நாட்டில் தெளிவாக பேசுகிறவங்க. வள்ளலார் பேசினாரா இல்லையா, அது கேள்வி இல்லை. இந்த தெளிவாக திட்டவட்டமாக பயப்படாமல் பேசுறது எனக்கு தெரிஞ்ச வரலாற்றுல 2 பேர். ஒன்று ஔவையார், இன்னொன்று பாம்பன் சாமிகள். ஔவையார் என்ன பண்ணாங்கன்னா, அப்பா இந்த வினைங்கிற மாட்டிக்கிறல்ல, அதை ஒழிக்கிறதுக்கு வேதத்திலிருந்து எந்த நூல்லையும் விடிவு கிடையாது, முதல்ல ஒழுங்கு மரியாதையா தெரிஞ்சுக்கின்றான். இதை நீங்க சொன்ன ஒத்துப்பீங்களா? ஔவையார் நல்வழியில வினைய ஒழிக்கிறதுக்கு வேதத்திலிருந்து 1008 நூல், அருளாளர் நூலா இருந்தாலும் சரி, யார் நூலா இருந்தாலும் சரி, அவங்க தான் வந்து தேவர் குரலும் திருநான்முடியும் மறையும் மூவர் மொழியும் கோவை திருவாசகமும் இதெல்லாம் நீ உணர்ன்னு பேசினவங்க அவங்க தான். சிவாய நம என்று அவாய மர சிந்தி அப்படின்னு சொன்னவங்களும் அவங்க தான். திருநீரு பூசுன்னு சொன்ன இந்த 3 விஷயத்தையும் சொன்னதும் ஔவையார் தான் 12ஆம் நூற்றாண்டுல. அவங்க என்ன சொல்றாங்க, வேதம் தொடங்கி எந்த நூலா இருந்தாலும் உன் வினையை ஒழிச்சு காட்டுறது யாராலையும் முடியாது, முதல்ல அதுல தெளிவாகுங்கிறாங்க. என்ன இப்படி ஒரு முடிவு அந்த அம்மா தெளிவா திட்டமிட்டு அடிக்கிறாங்களே. ஏன்னா மற்றவங்களாம் யாரும் திருஞான சம்பந்தராட்டோட ஒழிக்கலாம் தான் இயங்கினார். ஆனா திட்டவட்டமா உன்னால முடியாது, நான் பந்தயம் கட்டுறேங்கிற மாதிரி ஔவையார் பேசுறாங்க. அதே மாதிரி பாம்பன் சாமி எதுல தெளிவா பேசினாருன்னா, இந்த திட்டவட்டமா பேசுறது எல்லாராலையும் முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, அருள் உலகத்துக்கு வந்துட்டீங்கன்னா திட்டவட்டமா பேச முடியாது. திட்டவட்டமான ஞானம் இருக்கும், திட்டவட்டமா கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடாது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஐயா உங்களை கோயிலுக்கு சொற்பொழிவு கூட நீங்க என்ன திட்டவட்டமா இதெல்லாம் எங்களை திட்டுறீங்க, நாங்க ஏதோ சாமி விட்டு ஏதாவது வாங்கி போலான்னு வரோம், இங்க வந்து உட்கார வச்சு திட்டுறீங்களே என்னன்னு கேட்பீங்கல்ல. அதனால வந்து அந்த மாதிரி வந்து இல்லை. இது அதுல என்ன அப்படின்னு கேட்டா, பாம்பன் சாமி என்ன திட்டவட்டமா சொல்றாருன்னா, உலகத்துல எங்க பிறந்தாலும் நீ இதை அடைய முடியாதுப்பா, தமிழ்நாட்டை சிதம்பரத்தை சுத்தி இந்த தமிழ்நாட்டு சார்ந்து பிறந்தாதான் உனக்கு தகராலை அனுபவம் கிடைக்கும் தெளிவா எழுதுறாருல்ல. இது திட்டவட்டமா வேற யாரு எழுதிக்கிறாங்க, யார் யாரு. அப்புறம் தான் நான் இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன், பையனை இங்க பிறந்த பிறகு வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க, ஐயோ அவன் தான் இங்க தெரியாம பிறந்துட்டான், அதனால தான் அங்க அனுப்பி விட்டாங்கன்னு. அந்த அனுபவம் இல்லைங்கிறதுனால தான் ஏற்றி விட்டோம். அப்ப இங்க இருக்கிறான், இங்க இருந்து இதுக்குள்ள வந்தாதான்பா இந்த அனுபவம். ஏதோ தெரியாம வந்தவனையும் நாம ஏற்றிட்டு அனுப்பிடுறேன்ல. அப்ப பெருமான் அப்படி ஒரு வழியை வேலை வச்சிருக்காங்கல்ல ஏற்றி விடுறதுக்கு. ஓ பரவாயில்ல, இது சரியாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாம்பன் சுவாமிகள் சொன்ன அந்த திட்டவட்டமான வேலை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பிறந்தாதான் அது தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நாட்டுல பிறந்துக்கிட்டு உயிர்னா என்ன, உலகம்னா என்ன, இறைவன்னா என்னன்னு இவ்வளவு பேரு காரைக்கால் அம்மையார் தொடங்கி வள்ளல் பாம்பன் சாமி வள்ளலார் வரைக்கும் இவ்வளவு மாஞ்சி பேசிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு நான் வந்து ஒரு வாத்தியாரு, ஒரு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னா எனக்கு அந்த அடிப்படை தெரியலன்னா தப்பு அப்படிங்கிறத நாம சொன்னாதான், ஓ ஆன்மீகத்தை எல்லாருக்கும் நாம குறைஞ்சபட்சம் போய் சேர்க்கணும் போல இருக்குது, இல்லைன்னா நாம வாழ்க்கை வந்து தமிழ்நாட்டுக்காரன் சொல்றது தப்பு அப்படின்னு எழுத வேண்டியது சரிதானே. அப்படி சொன்னாதானே நாம நாளைக்கு வந்து ஓஹோ இதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது. ஏன் நான் இது கூட எனக்கு இன்னைக்கு வந்ததுன்னா, டாக்டர் பட்டம் வாங்கிட்டு அவர் அதை பத்தி பேசுறதுக்கு வந்து உட்காந்துங்கிறாரு. அவர் உயிர் பிறக்குமா, 7 பிறவியை தான் 7 திரையான்னு கேட்டா இருப்பார். ஓகே பரவாயில்ல, தமிழ்நாடு ரொம்ப தான் உருப்பட்டு இருக்குது, கல்வி உலகத்துல ரொம்ப தான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறான், ஏத்துக்க தேவையில்லை, அதை பத்தி பிரச்சனை இல்லை நமக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற நான். அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு கேள்வி கேட்கறதுனா, இப்ப முதல்ல இப்ப நாம என்ன சொன்னோம், இந்த மரணம் இல்லாத அந்த பூச அனுபவத்துக்கு போறேன்னா நான் யாருன்னு தெரிஞ்சு, அப்ப எனக்கு நான் வாழற வாழ்க்கை என்னன்னு தெரியணும். முதல்ல நான் வாழற வாழ்க்கைக்கு பேரு பாதகமா சாதகமா அப்படின்னா, சாதகமா வாழ வைக்கிறதுக்கு பாதகமான வாழ்க்கை. எப்படி அழகா சொல்லிட்டுனாத தினம் நாமளாம் தப்பிக்கணும்ல. பாதகமான வாழ்க்கை தான், ஆனா சாதகமாக்குறதுக்காக அதுதான் ஜாதகத்தை சாதகமா சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது சாதகமா சொல்றது இல்லை. அதுக்குள்ள போனாதான் அது எவ்வளவு அழகா நுட்பமா வாழ்க்கையை சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் சாமி வந்து கிட்ட ஜோதிடர் ஏன் வந்து சாமி கிட்ட ஐக்கியமானார் அப்படின்னு கேட்டா அதுல ஒரு காரணம் இருக்கு.
இப்ப நான் சமீபத்துல அந்த நல்வழி ஔவையார் உரையை வந்து இலங்கையிலிருந்து கொண்டு வந்த அந்த உரை எழுதினவர் யாருன்னா ஜோதிடர். யாழ்ப்பாணம் முழுக்க இலங்கை முழுக்க அந்த காலண்டர் தான் இருக்கும், அந்த பஞ்சாங்கம் தான் இருக்கும். யாருன்னா ரகுநாத ஐயர் காலண்டர் ஜோதிட பரிபாலினின்னு அங்க எல்லார் வீட்லயும் அதான் தொங்கும், எல்லார் வீட்லயும் அதான் பஞ்சாங்காங்க. அவர் வீட்டுல அவர் எழுதின உரை நான் எதுக்கு நல்வழிக்கு அந்த ஜாதகம் தெரிஞ்சு எல்லாருடைய வாழ்க்கையும் தெரிஞ்சதுனால அந்த மனுஷன் இந்த வினையில இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கிறத அதை அந்த நூலுக்குள்ள நல்லா புட்டு வச்சு எழுதுறாரு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் ஒரு நூலை பார்க்கல. வினைய வாழ்க்கைக்கு இருக்கிற பிரச்சனையை விவரித்த ஒரு நூல்ல விரை விளக்கத்தை நான் பார்க்கல இது வரைக்கும். எவ்வளவு தத்துவவாதிங்க வந்துட்டாங்க. ஆனா வினைய வந்து விளக்கமா வாழ்க்கைக்குள்ள இந்த இடத்துல இந்த விஷயம் இதை இப்படி புரிஞ்சிக்க அப்படின்னு எழுதின ஆளு எனக்கு தெரிஞ்சு அவர் தான். ஏன் அதை நான் அவரை பாராட்டுறேன் அப்படின்னா அந்த ஜோதிட அனுபவங்கிறது அந்த வாழ்க்கையை புரிய வைக்கும். அந்த மாதிரி இவருக்கு புரிஞ்சதுனால நேரா பாம்பன் சாமி கிட்ட வந்து ஐக்கியமாயிட்டார். அந்த ஐக்கியமானதுனாலதான் இவர் வந்து அதை முழுசா அவருக்கு இருக்கிற தகுதியை பார்த்து பாம்பன் சாமிகள் மூலமா வேல் காட்சி இவருக்கு கிடைக்குது. இந்த வேல் காட்சி கிடைக்கிறதுனாலதான் இவருக்கு அது ஆயுதமா மாறி வாழ்க்கையை வந்து விளங்க வைக்குது. அப்ப அந்த அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வாழ்க்கையோட அடிப்படை என்ன அப்படிங்கிறத முதல்ல நிற்கும் போதுதான் இது ஒண்ணு ஒண்ணா வளருது. இந்த ஒண்ணு ஒண்ணா வளர்ற விஷயத்துல நாம எங்க பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற பிரச்சனை. இப்ப நாம வந்து கேட்ட கேள்வி எங்க அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் நான் எடுத்த உடனே நானா சொல்லக்கூடாது. அதை என்னவா சொல்லக்கூடாதுன்னா எல்லாரும் பிறந்திருக்கிறோம், இந்த பிறப்போட இல்லை, நமக்கு தொடர்ச்சியாக நாம ஏற்கனவே பிறந்ததோட பாக்கியில பிறந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். நான் இங்க அதை சொல்லாத விட்டுட்டேன். அங்க அது பிடிச்ச பிறகுதான் கேட்டார், ஓ இது கூட பிரச்சனையா இருக்கிறா பொழுது தமிழ்நாட்டுல அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் வந்து அதிர்ச்சி ஆச்சு. அதனால இப்ப நான் அதை ஞாபகப்படுத்துறேன் நம்ம ஆளுங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா இங்க நாம தொடர்ந்து பெரிய சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த பேசிக்ல இங்க பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு அதோட அவமானம் எனக்கு வேற கிடையாது. அதனால அதை நாம எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த பிறப்பை நாம எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறோங்கிறதுல திட்டவட்டமான நம்பிக்கை நமக்கு தேவை. யாருக்கு? இந்த தகராலய ரகசியம் அனுபவிக்கிறவங்க. ஏன்னா அது ஒருத்தர் இங்கே வரவரும் ஒருத்தர் கேட்டார், என்ன அந்த உயிருங்கிறீங்களா அது கடவுள் அது வேற இல்லைங்கிறீங்களா அது எப்படின்னு ஒரு தடவை எனக்கு சொல்லுங்கன்னாரு. அப்போ எனக்கு போன வாரமா அந்த பிரச்சனை வந்தது. அதனால நீங்க தெளிவா ஒரு முடிவுக்கு வரணும். நான் சொல்றதுனால வரக்கூடாது, நீங்க தெளிவா வரணும். அந்த விஷயம் தான் இன்னைக்கு சொற்பொழிவுல முடியும். இந்த நான் ஒரு ஆள்னு இருக்கிறேன்ல, இந்த உடம்புல நான் ஒரு ஆள்னு இருக்கிறேங்கிறத நான் மறுபடியும் தத்துவமா ஆராய்ச்சி பண்ணி நீங்க இருக்கிறீங்கன்றது நிலைநாட்ட தேவையில்லை. இந்த இடத்துல வந்து நாம ஒரு ஆள்னு இந்த உடம்புல இருக்கிறோம்ல, இந்த ஆள் தான் ஆன்மான் பேர். அதை நல்லா எழுதி வச்சுக்கணும். ஆன்மா, உயிர், உள்ளம், இந்த மாதிரி பேர்லாம் இந்த உடம்புக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆள் அறிவாளிக்கு பேர். அதை தெளிவாக்கணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இனிமே வரக்கூடாது. சந்தேகம் வந்ததுனாலதான் நான் இதை மறுபடியும் அடிச்சு சொல்றேன். நம்ம ஜீவன் சொல்றதும் நம்மளை பொறுத்த வரைக்கும் வள்ளலாரை விட்டுட்டு நம்மளை எல்லாரையும் பொதுவா ஜீவன்னாலும் உயிர் தான். என்ன வித்தியாசம் கேட்டா நான் அதுதான் முன்னாடி ஒண்ணு சொன்னேன். ஒரு நாள் ஒரு லாஜிக் ஒண்ணு சொன்னேன். எது இருக்குதோ அது புதுசா வராது, எது இருக்குதோ அது இல்லாம போவாது. அப்ப புதுசா ஒண்ணு வருதுன்னா அது இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் சொன்னேன். அது கொஞ்சம் பேருக்கு அது புரியாம போச்சு. அதை நான் அந்த வார்த்தையில சொன்னா புரியாதுதான். அதனால இப்ப தெளிவா அந்த முறையை வந்து நீங்க தெளிவாக்கிட்டீங்கன்னா ஓஹோ நாம இப்படிதான் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சாதான் நாம இறைவனுக்குள்ள போய் அல்லது இறைவன் நமக்கு உள்ள வந்து நம்ம உடம்பு அழியாத சாகாத நிலையை நாம் பெறுவோம். இத பாம்பன் சாமி எழுதியிருக்கிறார். நீங்க வள்ளலார் தான் சொன்னார் நினைக்க கூடாது. பாம்பன் சாமிகள் தகராலய ரகசியத்துல எழுதினதே இதத்தான். உடம்பு உயிர் சேர்ந்து இறக்காத நிலையை அடைகிறோம் அப்படிங்கறதான். அந்த நிலையை தான் அவரும் அடைஞ்சிருக்கிறார். அதனாலதான் இருந்துகிட்டு வேலை செய்யறார். அதனால நீங்க தயவு செஞ்சு இதுல அது வேற இது வேறன்னு பேசுனீங்கன்னா அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நானு
அதை நீங்க தெரிஞ்சிருந்தா பதில் சொல்லுவேன். அது எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஆனா நம்ம சொல்றதுதான் வாக்கு. என்ன வாக்குனா, பாம்பன் சுவாமியும் இறக்கவில்லை அப்படி நினைச்சுக்கணும். நீங்க அவரும் முருகனில் கலந்து இந்த உடம்பை இயக்கி கொண்டு இருக்கிறார். இதுதான் தகராலய ரகசியங்கிற அனுபவத்தோட முடிவு. அதைதான் நான் அன்னைக்கு அசோக காலவாசத்துல சொன்னேன். அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தவனம் பேசும்போதும் அதை தெளிவா சொல்லியிருக்கிறேன். அந்த சந்தேகம் அந்த தத்துவமா வரும்போது அவங்களுக்கு நம்ம பின்னாடி பதில் சொல்லிக்கலாம். இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, உடம்புக்கு உள்ளே இந்த உடம்பு இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், பார்க்கறது எதுக்கும் அறிவு கிடையாதுன்னு முன்ன சொல்லி ஆரம்பிச்சேன் பாரு. ஒரு நாள் நாம பார்க்கறோம்ல, எதுக்குமே அறிவு கிடையாது. பார்க்கற எதுக்கும் அறிவு கிடையாது. இதை போகுது அதை போகுது, இதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் அறிவு இருக்குதா? எல்லாருக்கும் தான் ஏங்க எனக்கு அறிவு இருக்குது, உங்களுக்கு அறிவு இருக்குது, நமக்கு அறிவு இல்லாத யாருங்க இருக்குதுன்னு ஒருத்தர் கேட்டார். ஓ, பார்க்கறதுக்கு நீ பார்க்கற இல்ல கண்ணால, அந்த எந்த பொருளுக்குமே அறிவு கிடையாதுன்னு முதல்ல தெளிவு வரணும். கண்ணால பார்க்கிற எந்த பொருளுக்கும் அறிவு கிடையாது. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் கண்ணால பார்க்கறது உங்க கண்ண, மூக்க, நாக்க, காத, வாய, தோலை இப்படிதான் பார்க்கிறேன். கண்ணுக்கு தனியா அறிவு கிடையாது, வாய்க்கு தனியா அறிவு கிடையாது, மூக்குக்கு தனியா அறிவு கிடையாது. மூக்குக்கு அறிவு இருந்தா அது என்ன பண்ணும்? கண்ணுக்கு அறிவு இருந்தா என்ன பண்ணும்? மொத்தம் தனித்தனியா 5 வகையான உயிரா இருக்குது நம்ம உடம்புல இல்ல. மூக்குக்கு மட்டும் அறிவு இருந்தா என்ன பண்ணணும்னா மூக்கே பார்க்கணும். நாக்குக்கு மட்டும் அறிவு இருந்தா நாக்கே பார்க்கணும். இந்த 5 இந்த உடம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப கண்ணை மாத்துறீங்கல்ல, கண்ணை மாத்திரமா இல்லையா? கண்ணை மாத்துறீங்களா இல்லையா? கண்ணை ஆபரேஷன்ல மாத்திரம் இல்ல, இப்ப எடுத்தாந்து அந்த கண்ணா வேலை செய்யுது. வேற ஒருத்தன் கண்ணுல இருந்து எடுத்தாந்து வைக்கிறான்ல சார், அறிவு யாரோட அறிவு? யாரோட மூளை பாக்குது? இதயத்தை மாத்திரம். முன்னெல்லாம் நம்ம இதயம் சொன்னல, இதயத்தை எடுத்து வச்சா இதயத்துக்கு அறிவுதா? ஆனா இதயம் வேலை செஞ்சாதான் அறிவு வரும். இதயத்துக்கும் அறிவு இல்லை. மூளையும் அந்த மாதிரி மாத்தினா அதுக்கும் அறிவு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஆன்மாங்கிறது தெளிவா முடிவாயிடும். எதெல்லாம் நாம முன்னாடி அறிவுன்னு சொன்னோம்? கண்ணுதான் அறிவுன்னு சொன்னோம், இதயம்தான் அறிவுன்னு சொன்னோம், மூளை தான் அறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மாற்றி பார்த்தாலும் அந்த உடம்புல இருக்கிற ஆளுக்கு தான் அறிவு இருக்கு. இந்த அறிவுங்கிற ஒரு ஆளுக்கு தான் ஆன்மான்னு பேர். ஆன்மா, உயிர், ஆத்மா, உள்ளம், ஜீவன், இந்த மாதிரி பேரெல்லாம் இந்த உடம்புல இருக்கிற ஒரு அறிவாளிக்கு பேர். உடம்புக்கு அறிவு கிடையாது. உடம்ப வச்சு வேலை வாங்குற அறிவாளிக்கு தான் உயிர், ஆத்மா, உள்ளம், ஜீவன் இப்படிலாம் பேர். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? சந்தேகம் வரக்கூடாது. இது ஒண்ணு நீங்க ஆராய்ச்சி பண்ணலன்னா இவர் சொன்னாருன்னு அப்படியே ஏத்துக்கணும். ஆராய்ச்சி பண்ணா அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கணும். சரிதானே? இதுல இந்த உடம்புல நாம வாழறோம், இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நாம வாழறோம். இதை இன்னும் திருவள்ளுவர் அழகா சொல்லுவார். இந்த முட்டைக்கும் குஞ்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பும்பார். உடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டா, முட்டை உடஞ்சிட்டா குஞ்சு வெளியே போற மாதிரி இந்த உடம்பு கெட்டுட்டா உயிர் போயிடும் பாம்பார். அப்ப உயிர்னா என்னன்னு நீங்க தெளிவா வச்சுக்கணும்னா, உயிருங்கிறது இந்த உடம்புக்குள்ள இருந்து உடம்பை வாழ வைக்கிற ஒரு ஆள். ஆனா அந்த உயிர் இங்க இருந்தாதான் உடம்பு வாழும். இந்த உடம்பு வாழ்ந்தாதான் உயிருக்கு அறிவு வரும். இல்லைன்னா உயிருக்கு அறிவுன்னு ஒண்ணு கிடையாது. இதுதான் இப்ப பிரச்சனை. இந்த உயிருக்கு அறிவுன்னு ஒண்ணு வருது. எதனால வருது? சாப்பிட்றதுனால, பேசுறதுனால, படிக்கிறதுனால, வாழறதுனால வருது. எதனால வருது? இந்த உடம்ப பயன்படுத்துறதுனால அறிவு வருது. இன்னைக்கு நான் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் எளிமையா வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்றேன். சரிதானே? ரொம்ப ஆழமா தத்துவத்தை சொல்லல.
இந்த உயிர் இருக்குல்ல, இது இந்த பரப்புல இத்தனை பேரா இந்த ஒவ்வொரு உடம்புலையும் தனித்தனியா தான் இருக்கும். எங்க அப்பா உயிர் வேற, அம்மா உயிர் வேற, புள்ள உயிர் வேற, தம்பி உயிர் வேற, தங்கச்சி உயிர் வேற, கொண்டாட்டி உயிர் வேற, இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரும் வேறதான். அதுல ஒன்றும் சந்தேகம் வரக்கூடாது. சரிதானே? இதுல எதுல சந்தேகம் வருது? எல்லாருக்கும் எதுல சந்தேகம் வரும் அப்படின்னு கேட்டா, நான் பிறந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கிறேன், அவருக்கு மட்டும் எல்லாம் புரியுது, எனக்கு புரிய மாட்டேங்குது, அவர் எப்படி இப்படி படிக்கிறாரு நம்மள வச்சு, அவன் எப்படியோ பணம் சம்பாதிக்கிறான், நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது, நம்மள வச்சு அவன் எப்படி சார் அவனுக்கு மட்டும் இது தெரியுது, எனக்கு இது தெரியுது, அது அவனுக்கு தெரியல, அவனுக்கு அது தெரியுது, எனக்கு இது அது தெரியல அப்படின்னு வருது இல்ல? ஏன் எல்லாருக்கும் தான் எல்லாம் தெரியணும்? ஏன் உங்க அப்பாவை போய் கேட்கறதுன்னு அப்பா சொல்லுவார், நான் வளர்த்த மாதிரியா வளர்ந்துருக்கிறான் அவன். நாம சொல்லுவோம், எங்க அப்பா அம்மா ஒழுங்கா வளர்த்திருந்தா நான் இப்படி ஆயிருப்பேனா? அப்புறம் எப்படி தான்பா இதெல்லாம் நடக்குது? ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஓ இது அப்பதான் தெரியுது, இந்த உடம்புக்கு உள்ள வந்த நமக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு அங்க தெளிவு வரணும். முதல்ல எப்போ இந்த பாதகத்தை தீக்கிற ஐடியா முதல்ல இந்த பிறப்புல எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இதுக்கு மேல இது நடக்கலப்பா உற்று அப்படின்னு தெரியுதா, இல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே பார்க்கலாம்னு சொல்றதா? எப்படி சொல்றது? அப்பதான் என்ன பண்ணுவோம், அந்த கட்டத்தை தூக்கினு ஏதாவது ஒரு ஜோசி இருக்கிறாரா அப்படின்னு போவோம். அவர் சொல்றாரு, காசை வாங்கி போ, அதெல்லாம் பேச அடுத்த 6 மாசத்துல குரு பயிற்சி வருது, எல்லாம் சரியாயிடுதோ. குரு பயிற்சி வருதா? குரு பயிற்சி எனக்கு நல்லதா? 3ல மறையுதா, 6ல மறையுதா, 8ல மறையுதுன்னு அப்புறம் கேட்கணும். சரி எனக்கு குரு வந்து நல்ல வீட்டுல இருந்து போறானா கெட்ட வீட்டுல இருந்து போறான்? குரு பயிற்சி வந்துட்டா மட்டும் போதுமா? குரு பயிற்சி வந்து அவன் ஆவார வீட்டுக்கு போறானா, ஆவரம் வீட்டுக்கு போறானா, உச்ச வீட்டுக்கு போறானா, நட்பு வீட்டுக்கு போறானா, அதை சொல்லு. அது பரவாயில்லையா? குரு எனக்கு 9ல பாதியா இருக்கிறானா, 11ல பாதியா இருக்கிறானா, இல்ல 7ல பாதியா இருக்கிறானா, அதை சொல்லு. அல்ல குருது எனக்கு 8ல இருந்தான்னா, ஐயோயோ குரு எனக்கு 8ல வானவே வானா, ராகுக்கு எதுவாது பரவாயில்ல, குரு வானாம்பா. அப்ப குரு பேச்சில் எல்லாம் நடக்கும், பாக்கெட்ல வாங்கி போட்டாரு. அப்புறம் என்ன? அப்புறம் பிரச்சனையை பார்த்தாதான் தெரியும். அப்புறம் மறுபடியும் ஆமா குரு உனக்கு போதம் இருக்க வேண்டிய இடத்துல குரு இருக்காரு, அதனால பகை வீட்டுல வந்தாருல, அதனால அவர் உனக்கு நல்லது செய்ய மாட்டாரு. அப்படியா? ஆமாங்க ஜோதிடர் கேட்டா அப்படிதான். அப்பதான் கட்டது. அப்ப என்னதான் வாழ்க்கை? ஒருத்தன் வாழ்க்கையும் உருப்படுற மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கேட்டா எங்கேயாவது உருப்படுறதா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதான்பா மொத்தத்துல ஒரு கணக்கு பண்ணிடுற, வட்டமா சுத்தி வச்சுக்க. அதான் வினை வேத நூல்ல இருந்து எது வரைக்கும் உனக்கு விமோசனம் கிடையாதுன்னு அப்பதான் ஔவையார் கண்டு தெரிவாங்க. ஓ ஔவையார் எவ்வளவு பெரிய ஆளு! அவங்க வந்து என்ன கேட்டா வந்து ஔவையார், அதான் நான் முதல்ல சொன்னேனே, ரொம்ப தெளிவா நீ பயப்படாதப்போ விமோசனம்லாம் கிடையாது, ஆனா நீ என்னன்னு தெரிஞ்சிக்க. முதல்ல ரொம்ப அழகா அதை போட்டு உடைச்சு சும்மா ஒழுங்கு மரியாதை உட்காந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு சும்மா உள்வாங்கி பார் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இப்படிலாம் தீக்கணும்லாம் நினைக்காத, எல்லாத்துக்குள்ளேயும் போ. நீ போறதுனாலும் அது இழுத்து போவோம், சும்மா தான் உட்காந்துருப்போம். ஐயோ அவன் ஒருத்தன் சும்மா நம்ம கூட உதவிக்கிறாங்கன்னா இட்டம் போவான், எங்க போய் இட்டு காலை உடச்சுன்னு போய் பெட்ல இருக்கிறான்னு தெரியாது. ஏன்பா நான் சும்மா தான்பா கோயில்ல ஒரு மூலையில உட்காந்துருந்தேன், தொப்புன்னு இட்டம் போனா இட்டிக்குப்பா. இப்போ நான் அங்கே சென்னை காசியிலேருந்து வரும்போதெல்லாம் சென்னையில் இந்த அவங்களுக்கு தான் அந்த நூலை கூட டெடிகேட் பண்ணேன். அவங்க வரும்போதெல்லாம் சார் வந்துட்டீங்களா, உடனே காரை தின்னுட்டு போய் எங்கேயாவது சாப்பிடணும்பாங்க. ஒரு நாள் கூட்டிகிட்டு போனால் அந்த மறைமலையடிகள் பேச, அதாவது மறைமலையடிகள் நூலகம் இருந்தது, அங்கே தான் வள்ளலார் முதல்ல பேசின இடம். அங்கே போய் காரை திருப்பினாங்க, பின்னாடி வந்து இரும்பு வண்டிக்காரன் இஷ்டம். அது இங்கேருந்து பரவாயில்ல, இங்கேருந்து யாழ்ப்பாணம் போனோன்னா அவரும் இறந்துட்டார், அவருக்கு ஒரு நூலை டெடிகேட் பண்ணி, இந்த 2 பேருக்கு தான் இப்போ நூல். அங்கே போய் அவருக்கு அங்கேருந்து இட்டு போய் பலாலிகளாக இட்டும் போயிட்டு அந்த மாவட்ட ஆஃபர்லாம் இட்டும் போய் திருப்பி இட்டுன்னு வந்தார். நம்ம தமிழ்நாட்டில் தான் ஒரு குரூப் இந்த பணமரத்தை பற்றி ஏதோ படம் எடுக்க வந்திருந்து, அந்த முண்டங்க வந்த டொப்புன்னு வந்து அவருக்கு 40 வருஷமா இடிக்காத காரை அன்னைக்கிட்டாங்க. 40 வருஷமா இடிபடாத கார் அந்த இலங்கையில கொழும்புத்துறையில திரும்புற இடத்துல இட்டான்.
அப்ப இதெல்லாம் பிரச்சனை யாருக்கு வரும்? நாம போற கார்லாம் இடிபடுது, பெருமான் இவங்களை காப்பாத்துறானா என்ன காப்பாத்துறானா இல்ல இந்த பிரச்சனையை யார தீர்த்தான் எப்படி தெரியும்? அதனால யாராவது கூட்டா குறைஞ்சபட்சம் இதுல நல்லது இருக்கலாம். நாம நினைச்சுக்கலாம் நாம போறதுனால பெரிய ஆக்சிடென்ட் இல்லாம போச்சுன்னு நினைக்கலாம். இல்ல நம்ம வினை தான் காருக்கு வந்ததுன்னு நினைக்கலாம். இது யாரு விடையை கொடுக்கறது? விடை கொடுக்கறது யாரு? அதான் சும்மா அது ஒழுங்கா பேசாது நீ அப்படிங்கிறாங்க அவையார். உனக்கே புரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த பிறப்புக்காக தருவான். இந்த பிறப்புக்காக தர்ற விஷயத்தை கையில பிடிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில இந்த பிறப்புக்கு நாம பாதகத்தை தீர்க்கிற முதல் வேலை. இந்த பாதகத்தை தீர்க்கிற முதல் வேலைக்கு என்னென்ன விஷயத்துல வருதுன்னு கேட்டா, முதல்ல நான் என்னை தெரிந்து கொள்ளுவது. நீ பெருசா உன்னை தெரிந்து கொள், உன்னை பார்லாம் போயிட்டு உக்காந்துக்கிட்டு மூத்த எழுத்தெல்லாம் அடக்க முடியாது. மூத்த எழுத்து அடக்கினா உன்னை பார்லாம் வராது. சில சமயம் மனநிலை பாதிக்கப்பட்டு அங்க உங்களெல்லாம் தெரியும். நான் வெளிப்படையா சொல்றதுக்கு என்ன இருக்கு, இந்த ஈஷாவில இருந்து எல்லாருக்கும் ஒரு படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல்ல அட்ரஸ் வாங்கி ஒரு லெட்டர் அனுப்பிடுவாங்க. இதுக்கு எல்லாம் போய் ஈஷா யோகன் போய் பாதி பேர் மென்டலாகி போய் கிடக்குது பாவம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் +2 படிச்சுட்டு எம்பிபிஎஸ் கிடைக்கிறதுக்கு 4 மார்க் கம்மி. அவன் என்ன பண்ணா, அரியர் எழுதி சரி அதை மாமிங்கலான்னு இருந்தான். அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான், நடுவில் ஈஷாவில் வந்த லெட்டர் தியானம் பண்ணா இன்னும் கொஞ்சம் மூளை வேலை செய்யும் அப்படின்னு அங்கே போய் தியானம் பண்ணி ஏறாத ஏற்றி இன்னும் மனநிலை சரியில்லாமல் இப்போ ஏறக்குறைய ஒரு 7-8 வருஷமா அப்படியே கிடக்குறான். அவ்வளோதான். இந்த மாதிரி எங்கேயாவது போய் மாட்டிக்கினா நான் யார் தெரியாது, அப்புறம் கோமாவில் நான் யாருன்னதே தெரியாம போயிடும். நான் யாருன்னு கண்டுபிடிக்க போய் அப்புறம் நீ யாருன்னு உனக்கே சுத்தமா அதாவது இருக்கிற விஷயமும் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற விஷயம். அதுலயும் முறையா எதுக்கு ஏத்தணும்? இப்ப போய் எதுக்கு முதல்ல இப்போ இயற்கை இப்போ பாம்பன் சாமி போய் தமம் இருந்தார்னா அவரோட பிறப்புல தொடக்கத்திலிருந்தே பெருமான் அதை தருகிறான். என்ன தர்றான்? தொடக்கத்திலேயே பிறவியில பற்று இருக்காது, தொடக்கத்திலிருந்தே ஆசை வராது, தொடக்கத்திலிருந்தே கவி வருது, சின்ன வயசுலயே பாட்டு பாடுறாரு. சின்ன வயசுல என்ன பாடுறாரு? முதல் பாட்டுல என்ன பாடுறாரு? கங்கையை தடையில் பரிசுல என்ன பாடுறாரு? முக்கியமா என்ன பாடுறாரு? எனக்கு இந்த ஆசை வேணாங்கிறாருல, அதை நீங்க பாடுவீங்களா? போய் ஏதோ பாம்பன் சாமி பாட்டுன்னு பாடுவீங்க, ஆனா நீங்க பாடுவீங்களா? பாட மாட்டீங்கல்ல. அப்ப அவர் அதை பாடுறாருன்னா அந்த தகுதி தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம், ஸ்டார்ட் ஆயிடுது அங்கேயே. அப்ப அந்த மாதிரி ஆளுங்க போய் என்ன பண்ணலாம்? தவம் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு வர்ற குறிப்பு. நாம போய் உட்காந்து இருக்கிறோம்னா அது என்ன கொழுப்பு, அதுக்கு பேரு. அதாவது குறிப்பு இல்லாம போனா அது நீங்க அதுக்குள்ள வராது. அது எங்கேயாவது கூட்டு போய் விட்டுருதுன்னா அதுக்கு ஒரு பிறவியை பெருமான் வேஸ்ட் பண்ணுவான். பெருமான் உங்களை காப்பாத்துறதுக்கு பிறவியை டெவலப் பண்றான். அதை போய் நீங்க வம்புக்கு இன்னொரு குறுக்கு கால் ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பிறவியில இந்த பையனை திருத்துறதா, இவனுக்கு நாம எப்படி திருத்துறது? இவனால வேற பல பேருக்கு வேற பிரச்சனை இருக்குது. என்ன இருக்குது? அந்த பையன் கோமா ஸ்டேஜ்ல இருந்துட்டான், அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகாது, அவங்க அப்பா அம்மா சாவர வரைக்கும் நொந்தே சாகணும். இப்ப இந்த குழந்தைய யாரு? இந்த பையனை அவங்க மனநிலையே அந்த பையனை நோக்கியே போயிடும் குடும்பமே அதோட. அப்ப அவன் ஒருத்த வினை மட்டும் இல்ல, அதுல அந்த 4 பேரோட வினையும் சேர்ந்து இருக்குது. என்ன பண்ணுவீங்க இப்போ? அப்பதான் பாமசாமிட்டையோ யாருக்கையாவது அப்பா இதை கொஞ்சம் எங்களுக்கு தீர்த்து வையே அப்படின்னு கேட்கறீங்கன்னா அந்த கேட்கிற முறையை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கறதான் பாதகம் தீர்ப்பதற்கான வழி. அப்படியே நின்று கேட்கறது மட்டும் இல்லப்பா, நான் இந்த பிறவியில் என்னுடைய வினையினாலதான் பிறந்திருக்கிறேன், அதை ஒத்துக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்டேன். இந்த பிறவியில நான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது எனக்கு ஏதாவது வழிய நீ காட்டுற மாதிரி இந்த பிறவிக்கு எனக்கு செலுத்து அப்படின்னு சொன்னா இந்த பிறவிக்கான விடுதலைக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். நீங்க நிறைய பேரை பார்க்கலாம், அந்த இடத்துல நாம வேணா நீங்க சவாலே விடலாம். ஆன்மீகத்துக்கு வந்துட்டவனுடைய பிறவி மரணத்தை கொஞ்சம் பெருமான் நீட்டிக்கிறான், மரணம் இல்லாமல் நீட்டிக்கிறான். அவங்களுக்கு என்ன கொடுத்து நீட்டிக்கிறானோ, ஆனா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள வருத்தத்தை அதிகமா கொடுத்துருவான்.
வருத்தத்தை அதிகமா கொடுக்கும் போது அது மறுபடியும் அங்க போகுதா இங்கே இருக்குதான்னு பார்ப்பான். இந்த வருத்தத்தை கொடுக்கும் பொழுது அது மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிறவி கணக்க முடிக்கலாம் அப்படின்னு ஒரு வேலை பார்ப்போம். இந்த கணக்க முடிக்காத பெருமான் நீட்டிக்கிறது எங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி இடத்துக்கு வந்த பிறகு என்னை நீ எப்படி செலுத்த போகிறாய் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் மாறினால் அந்த கணக்கை பெருமான் பிரிச்சு வைக்க ஆரம்பிக்கிறான். நீங்க உங்க கணக்கை பிரிச்சு வைக்கணும்னா வரலாற்றுப்படி எங்க போய் பிரிக்கிறது? பாம்பன் சாமி போய் பிரிச்சிருக்கிறார். அப்படி அவர் போய் இருந்த இடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். புவனகிரி பக்கம் போயிருந்தார்ல, விருத்தாசலம், புவனகிரி, சிதம்பரம். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்க அந்த மாதிரி இடத்தோட செட்டிங்ஸ்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ரெக்கார்ட்லாம் அங்கதான் இருக்கும். இப்ப நம்மளோட பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா நீங்க நேரா விருத்தாசலம் அந்த மாதிரி இடத்துக்கு போய், பெருமானே என்னுடைய வினை ரொம்ப பிரச்சனையா இருக்குது, அதை ஏதாவது கொஞ்சம் தீர்த்து கொடுன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அது மாதிரி சம்பந்தப்பட்ட இன்னொரு இடத்துக்கு போய், எது இப்ப நோய் நீங்கணும்னா முதல்ல விருத்தாசலம் போயிட்டு, அதுக்கப்புறம் பெண்ணாகடம் போயிட்டு, அந்த மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் உங்க ஊர் சாமிக்கு சொல்லி அவர் மூலமா அதை வாங்கிக்கணும். இதான் வாங்குற முறை. இப்ப நாம கேட்டுட்டா பெருமான் கொடுப்பாரு. ஆனா கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாரு? இப்ப நிறைய பேருக்கு வாழ்க்கையை பத்தி நீங்க ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா வந்திருக்கும். சில பேர் கோயிலுக்கே போகணும், திடீர்னு ஒரு கோயிலுக்கு யாராவது கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பெருமான் இந்த பையன் வரமாட்டான், இந்த ஆளை விட்டு அவனை கூட்டும் போய் அவனுக்கு நாம அதை தீர்த்து வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுப்பான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலே அமைஞ்சிருக்கும். அது நீங்க அனுபவிச்சுங்க. இப்படி திருப்பி பார்க்கணும் வரலாறா. நாம இங்கதானே உட்காந்துட்டு இருந்தோம், நம்மளையும் திருச்செந்தூர் கூப்பிட்டாரு அவரு. எப்பா பாம்பன் சாமி கோயில்ல போய் டெய்லி உட்காந்துங்கிறாரு. திருச்செந்தூர்ல வந்தாதான் அவருக்கு ஏதோ வினய பெருமான் சீக்கிரம் நினைக்கிறான். ஆனா அவரா வரமாட்டாரு. அப்ப என்ன பண்ணா, இந்த ஆளை விட்டு வேற மாதிரி கூட்டும் போயா. அப்பதான் அவன் அப்ப என்ன அர்த்தம்னா, பெருமான் அந்த வழியை எப்படி தேர்ந்தெடுக்கிறான்னு நமக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் வரலாறு. இதுதான் மணிமுத்தாறுல போட்டு திருவாரூர்ல எடுக்கிறது. சுந்தரர் என்ன பண்ணாரு, மணிமுத்தாறுல அவருக்கு தங்கம் கொடுக்குறான் பெருமான். இந்த தங்கத்தை தூக்கி ஆத்துல போட்டுறாரு. இன்னும் கொஞ்சம் அவர் நம்மள மாதிரி கொஞ்சம் பெருமான கேடி வேலை பார்க்குறாரு. நான் கொஞ்சம் பண்ணுவோம்ல, பெருமான் ஒழுங்கா கொடுக்குறியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேரம் போய் அவர்கிட்ட சரண்டர் ஆகுதில்ல. ஹாய் அப்படின்னு எட்ட இருந்து ஒரு வணக்கம் போட்டு போவோம். இல்லை பெருமான்கிட்ட ரொம்ப நாளைக்கு வரவங்க அதை பண்ணுவாங்க. தினமும் கோயிலுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் ரொம்ப இறக்கமாக பண்ண மாட்டாங்க. எட்ட நின்று சரிப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு போறவங்களாம் இருக்கிறோம்ல. அந்த மாதிரி சுந்தரர் என்ன பண்றாரு, அந்த தங்கத்துல கொஞ்சம் வெட்டி கையில வச்சுக்கிறார். வச்சுட்டு அவர் அங்க போட்டாரு. எங்க போட்டாரு? மணிமுத்தாறு, விருத்தாசலம் நதி, அந்த ஆறுக்கு பேரு மணிமுத்தாறு. அங்க போட்டுட்டு திருவாரூர் போய் குளத்துல எடுக்கிறாரு. அதை முதல்ல கிடைக்கல, அப்புறம் பாட்டு பாடி சரி இது எடுக்கிறார். எடுத்த பிறகு அதோட கேரட்டு குறைஞ்சி போயிரு. இந்த 24 கேரட் 22 கேரட் சொல்றோம்ல, அது குறைஞ்சி போயிடுச்சு. இந்த குறைஞ்சது ஏன் குறைஞ்சது சொல்லுங்க பாப்போம். ஏன் குறைஞ்சது? தண்ணி மண்ணில் அடிபட்டுட்டா? இவர் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா அதனாலே அது காட்டும். இதுதான் வரலாறு. பெருமான் கொடுத்தது அவன் தான் கொடுக்குறான். அதை வாங்கி இவன் வச்சுக்கிட்டு நான் புண்ணியத்துக்கு புடவை கொடுத்தா அந்த வீட்டு வாரத்திலே போய் முழம் போட்டு பார்ப்பான்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த பழமொழி மாதிரி சுந்தரர் வாங்கி வச்சுக்கிட்டு அது வெட்டி எடுத்து வச்சா இருப்பாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ பார்த்துட்டல்ல அப்பவா நான் என் வேலையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மதிப்பு கொஞ்சம் குறைந்து விடுகிறது. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் பாதகத்துல சேரும். நான் பெருமான் அவனை சோதிக்கிறனா அவனை அனுபவிக்கிறனா அப்படிங்கறதான் வித்தியாசம். இந்த சோதிக்கிறதுலயும் அனுபவிக்கிறதுலயும் என்ன வித்தியாசம் கேட்டா, அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லுவார் அப்பரடிகள். சோதிக்க வேண்டாம் சுடர் விட்டுள்ள மா துக்கம் நீங்கள் உறுவீர். நீங்க ஏதுக்களாலும் எடுத்த மொழியலாலும் சோதிக்க வேண்டாம். சுடர் விட்டுலன் எங்கள் ஜோதி மா துக்கம் நீங்கள் உருவீர். இது என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கடவுளை போயெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. உங்க துக்கம் நீங்கிறத பார்த்தாலே அவன் இருக்கிறாங்கிறது தெரியும்.
மா துக்கம் நீங்கள் உறுதி. இந்த உங்களுக்கு வர்ற துக்கத்தை ஆராய்ச்சி பண்ணாலே அவன் இருக்கிறாங்கிறது தெரியும் பார். இந்த தெரியும் பாருன்னு இந்த சொன்னார்ல, இத சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய பிறப்பினால் இந்த துக்கம் வந்ததுங்கிறத ஏத்துக்கிட்டா அது ஃபிட் ஆயிடும், அதுல போய் சேர்ந்துரும். நான் இங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை, எல்லாம் கடவுள் கொடுத்தான், எல்லாம் கடவுள் பிறக்க வச்சான், எல்லாம் கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாயா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, கடவுள் கொடுத்தானா, கடவுள் ஏன் வேலை இல்லையா, அவனுக்கு உனக்கு தான் பிரச்சனை கொடுக்குறான். அவன் வந்து கடவுள் யாருக்கும் பிரச்சனை கொடுக்கல, இந்த பிறப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விடுதலை தான் கொடுக்குறான். கடவுளை பொறுத்தவரை யாருக்கும் பிரச்சனையோ துன்பமோ கொடுக்கவில்லை, அவன் விடுதலை தான் கொடுக்கிறான். அது ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை அனுபவிக்க முடியுமா? எப்படி அனுபவிக்கலாம்? இந்த பிறப்பே கடவுளினுடைய தொடர்ச்சியான விடுதலை தான். யாரும் அங்க போய் உங்களுக்கு விடுதலை அளிக்கிறார், விடுதலைன்னா அவருன்னு அளிக்கிறது, விடுதலையை தனியா அளிக்க தேவையில்லை, பிறப்பே விடுதலை தான். அவன் என்ன தனியா விடுதலையை வந்து கையில கொடுக்கறது? அதெல்லாம் கிடையாது. என்னுடைய பிறப்பே நான் பாவத்தை செய்த பாவத்திலிருந்து விடுதலைக்கு. அப்ப நான் அனுபவிக்கிற பிரச்சனை எல்லாம் நான் செய்த பாவத்தை விடுவிக்கிற விஷயங்கள். அப்புறம் என்ன தனியா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாரு? நான் சொல்றது புரியுதா? பாவிகளே இல்ல, அவர் தனியா விடுதலை கொடுக்கறதுலாம் அங்க கிடையாது. நல்ல அந்த தத்துவத்தை நீங்க நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மத்த சமயத்துல சொல்றாங்கல்ல, விடுதலை கொடுக்குறார், விடுதலை, பிறப்பே விடுதலை, நான் அனுபவிக்கிற துன்பம் என்பதும் விடுதலை தான். அந்த மாதிரி நினைக்கிற பக்குவம் வந்துட்டா நான் சாக மாட்டேன்னு அர்த்தம். நான் சாக மாட்டேன்னா எப்ப அந்த மாதிரி மனநிலைக்கு வரணும்னா நாம எப்படி அதை வாழ்ந்து வரணும்னு நினைச்சு பாருங்க. இப்ப நான் வந்து இருக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்ப ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குது, ஐயோ இவனால இப்படி வந்தது, ஐயோ இவன் இதை செய்யலையே, ஐயோ இவன் இப்படி போனானே, இவ்வளவு பாவி அவ்வளவு பாவி நாம் வைக்கிறல்ல. இந்த பாவத்துக்கு இந்த முதல்ல போய் நீங்க ஜோசியர்கிட்ட கேட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு இதனால என்ன பலன் சொல்லிடுவான். இப்ப நீங்க நான் ஏன் ஜோசியர் எடுக்கிறேன்னா, இப்ப இவரால மட்டும் இல்ல, வாழ்க்கையை நீங்க முதல்ல போய் சொல்யூஷன் தேடுற இடம் ஜோதிடர் தான். அவங்க கொஞ்சம் தெளிவா இல்லைன்னா உங்களுக்கு மறுபடியும் கோயில்கிட்ட வரீங்க, இல்லாட்டா நீங்க ஏன் கோயிலுக்கு வர போறீங்க? ஜோசியரே எல்லா வேலையும் முடிச்சாருன்னா கோயிலுக்கு வர மாட்டோம்ல. அவர் பார்த்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வர மாட்டோம். ஜோசியரே கோயில்கிட்ட வந்துட்டு வரல. அதனாலதான் பாம்பன் சாமி என்ன பண்ணார், அவன் ஜோசியன் தான், ஆனா சிவனை மறக்காத ஜோசியன்வார். ஏன்னா ஜோசியன் சிவனை மறந்துடுவான்னு அவருக்கு தெரியும் பாம்பன் சாமிக்கு, அதனாலதான் அவர் அப்படி சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் இங்க வந்து இந்த விஷயத்தை என்னன்னா தெளிவா சொல்றது. என்ன தெளிவா சொல்றேன் அப்படின்னா, நாம போய் சொல்யூஷன் தேடுற வாழ்க்கை பிரச்சனை வந்தா, ஐயோ என் பொண்ணுக்கு ஏங்க இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகல, அதுவாங்க எதனால கல்யாணம் ஆகல, ஜோசியத்தை பார்த்துன்னா சொல்லுவோம். முதல்ல எடுத்தோடனே தோஷம் சொல்லிடுவோம். தோஷம் எதை வச்சு சொல்லுவோம்? செவ்வாயை வச்சு சொல்றது, ராகு கேது வச்சு சொல்றது, சனியை வச்சு சொல்றது, 2 சொல்றது, அப்புறம் லக்னத்துக்கு 8 சொல்றது, அப்புறம் ராசிக்கு 8 சொல்றது, அப்புறம் பாதகத்தை சொல்றது, அப்புறம் திசையை சொல்றது, அப்புறம் சூரியன் பார்க்கறது, எல்லாமே தோஷம் தான் கட்சியா. சரிப்பா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப ஸ்திரராசி, சரராசி, உபயராசி 3ஆ பிரிப்பாங்கல்ல. அதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சரராசிக்கு சரராசி பரவாயில்ல, உபயராசி இருக்குல்ல, உபயராசினா கார்னர்ல இருக்கிறது, இதுக்கு பொண்டாட்டி புருஷன் 2மே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பாதம் தான். 9வது 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ ஏதோ சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப யார் ஒருத்தருக்கு யார கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை தான் அப்படின்னு ஒரு ஜாதகமே பிறப்புல இருந்தே இருக்கும். நான் சொல்றது வந்து ஜோதிடங்களுக்கு நல்லா புரியும், அது உள்ள போனீங்கன்னா தெரியும். பிறப்பிலேயே அவங்களுக்கு அவரால் அவங்களால அவரு நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க. ஆனா கல்யாணம் ஆகும், அது கடைசி வரைக்கும் அப்படி இருக்கும். சிலது கல்யாணம் ஆகாமே இருக்கும். இப்படிலாம் வருது இல்ல. நாம் இந்த குழப்பத்துக்காக சொல்லல, இத நாம தீர்க்கலாமா,
இதுக்கு உள்ள வந்து இத நான் எப்படி வெளியில எடுக்கிறேன்? அப்பதான் இது பேர் சொல்யூஷன் தேடுறது. இந்த சொல்யூஷன் தேடுற விஷயத்துலதான் முதல் ஆளா நமக்கு ஆன்மீகத்துக்கு முன்னாடி உதவுறவங்க ஜோதிடர். அதனால அவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓரளவுக்கு இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு எதை சொல்லிடுறாங்க. அந்த வேலையை அருளாளர்களும் சொல்லுகிறார்கள். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு அப்புறம் என்ன ஒரு ஞானம் வரணும் அப்படின்னு கேட்டா, நான் சொன்னேன் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, என்னுடைய பிறப்பில் நான் இந்த மாதிரி விஷயமாக வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதுக்கு மேல இந்த பிரச்சனையா இந்த உறவுல வருது, அப்ப அது என்னுடைய நான் செஞ்ச வினை என்னவா இருக்கும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க, காண்டம் பாடுற பூர்வ ஜென்மம் பாடுறன்னு போவாங்க. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க டெக்னிக்கா பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிறவிகள்ல நான் என்னென்னலாம் பண்ணணும், அதே பாவிங்கிற நாம சந்திக்கல, நாம தான் பாவி. அதுல இந்த நாம தான் பாவினா விடுதலை தான் நமக்கு. இப்போ இந்த நாம தான் பாவினா, இப்ப நான் யாரையும் திட்டல, நாம பெருமானால வளர்க்கப்பட்டவர்கள். இப்ப நாம செஞ்ச பாவங்கள்ல இருந்து இப்ப விடுதலை வரணும். இதுக்கு பிறப்பு கொடுத்தாச்சு இல்ல. இந்த பிறப்புல எனக்கு கணவன் மனைவி பிள்ளை அப்பா அம்மா இதெல்லாம் சேருது இல்ல. இந்த சேர்ற விஷயத்துல ஒவ்வொன்றும் பிரச்சனையா இல்லாம இந்த மாதிரி இடத்துக்கு நான் இப்படி வந்தேன் அப்படிங்கறத, இந்த கோயிலுக்கு அதை வாங்கி இதை வாங்கி அதுக்கு அப்புறம் அது ஞானமா ஆகுமா? ஞானமா ஆச்சுன்னா நீங்க சாவ மாட்டீங்கன்னு அர்த்தம். மரணமில்லா பெருவாழ்வுக்கு அதான் தொடக்கம். ஆமா, நாம போன பிறப்புல செஞ்சதுதான் இப்படி வாச்சிருக்குது. சரி, அதுக்கு அவங்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது, இவங்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்க நமக்கு நேரம் அந்த பக்கம் பின்னாடி இருக்கிற சக்கரை அம்மா. சக்கரை அம்மா தான் என்ன பண்ணாங்கன்னா, இவன் தான் புருஷனா வந்தானா, இவன் தான் அப்பனா வந்தானா, இவங்க தான் இப்படியா, இதெல்லாம் இப்படிதான், நான் இதுக்கு மேல இப்படி அப்படின்னு உக்காந்தாங்க. அவங்களுக்கு சாவு கிடையாது. அப்ப அந்த இடத்துக்கு நாமளும் போவோம். ஆனா இப்ப போவோமா தெரியாது. எப்பா இப்ப சாமிகிட்ட இன்னைக்கு நான் கேட்டதே வேற, இந்த பிரச்சனை இல்லாம என் பொண்ணு கல்யாணம் ஆனா போதும், அது வரைக்கும் இன்னைக்கு வாங்கி கொடு போதும், நான் அதுக்கப்புறம் மீடியா பாத்துறேப்பா, கல்யாணம் ஆனா போதும், நல்லா வாழ வேணாமா, அது எப்படியாவது அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை இல்ல, அதுக்கப்புறம் எப்படியாவது நான் பண்ணலன்னு வராது இல்ல அப்படின்னு ஒரு ஒதுங்கிறதாவது தப்பிக்கலாமப்பா, அதையாவது கொஞ்சம் வாங்கி கொடு அப்படின்னு போய் அதுக்குள்ள போய் அப்படி போய் இப்படி போய் என்ன. ஆனா பெருமான் மட்டும் என்ன பண்ணணும், எப்படி போனாலும் பரவாயில்லப்பா, விடுதலை உனக்கு கொடுத்துருக்கிறேன், என்ன ஒண்ணும் இஷ்டத்துக்கு ஓட முடியாத ஒரு கம்பி கட்டி வச்சிருக்கிறேன், இந்த கம்பியில நீ என்ன பண்ண, அது ஏன் கம்பி இல்ல, நீயா வரம் வாங்கி வாங்கின கம்பி. அது இவனா வரம் வாங்கி ஒரு 8 முழ கம்பி வாங்கினானா 80 முழ கம்பி வாங்கினா தெரியாது. அதாவது சங்கிலி 8 முழத்துல சங்கிலி வாங்கினா ஒரே இடத்துல சுத்திட்டு இருப்பீங்க, 80 முழத்துல வாங்கினா 80 முழம் தொலைவுக்கு சுத்திட்டு இருப்பீங்க, 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு சங்கிலி வாங்கினா 8 கிலோமீட்டர் தொலைவுல ரவுண்ட் அடிப்பீங்க, அல்லது 8000 கிலோமீட்டர் சங்கிலி வாங்கினா 8000 கிலோமீட்டர். உங்க சங்கிலி நீங்க போட்டது பாது, உங்க சங்கிலியை அறக்கிறது தான் என் வேலை. இப்போ இந்த சங்கிலியை அறக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, சுருக்கிறது இல்ல, இன்னொரு சங்கிலியை சேர்க்கிறது. இந்த இன்னொரு சங்கிலியை சேர்க்கிறது தான் இப்போதைக்கு விடுதலை நமக்கு. ஆனா இந்த விடுதலை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, நான் முதல்ல ஆரம்பிச்சேன் பாருங்க, இந்த பிறப்பில் நான் இந்த இடத்தில் சேர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த பாம்பன் சுவாமிகளுடைய சமாதியில் அவர் இன்ன நிலைமையை அடைகிறார் என்று சொன்னால், அவருடைய ஆன்மா எல்லா வினைகளையும் துரத்திவிட்டு பக்குவத்தில் அந்த வினை இல்லாத ஆன்மாவாக பிறந்து தொடக்க காலத்திலேயே அது துறவு என்கிற ஞானத்தை பெற்று அதற்காக தவம் இருந்து அது முருகனை பார்த்து அது பிறகு பயன்பட்டு அந்த ஆன்மாவிற்கு இறைவன் தகராலய அனுபவத்தை தந்து அந்த ஆன்மாவை திருவான்மையூரில்
அந்த உடம்பை உட்கார வைத்து அதற்கு சில ஆண்டுகள் கழித்து அந்த ஆன்மாவினுடைய செயலை உடம்பின் மூலமாக இங்கே விளங்க வைத்தான். இது உண்மை அப்படிங்கறத நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையா வருதுன்னு சொன்னா என்னுடைய ஆன்மா என்னுடைய செயலால் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறது. இந்த ஆன்மாவிற்கு உதவுகிறவன் இறைவன் என்று ஒரு ஆள், அவன் வெளியிலே எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற பரவெளியாக அண்ட ஆகாயமாக இருக்கிறான். என்னை நிர்வகிக்க எனக்கு உள்ளே எனக்கு ஆகாயமாக இருக்கிறான். இப்படி நான் முதல்ல உறுதி வைக்கணும். எப்படி? நான் வினைகளிலே செய்து செய்து நிறைய புண்ணிய பாவத்தை செய்து பிறந்த ஒரு ஆள். எனக்கு யாரும் கஷ்டத்தை கொடுக்கல, நான் செஞ்சு வச்சதுதான் எனக்கு இந்த பிறவியில மூட்டையா நான் தூக்கிட்டு வந்து பிறந்திருக்கிறேன். இத கொடுக்கறான் கடவுள் சொன்னா இந்த மனநிலையை பார்க்கறதுக்காக எனக்கு உள்ள இருக்கிறான் அப்படிங்கறத நம்பிக்கை வரும். எனக்கு உள்ள இருக்கிறாங்கிறதுல நம்பிக்கை வந்து இத அவன் ஒத்துக்கிட்டான்னா நீங்க அவன் கூடவே எப்பா பாத்துக்க, நான் இந்த இடத்துல தப்பு பண்ணல பாத்துக்க, நான் இந்த இடத்துல நான் கரெக்டா இருக்கிறேன் பாத்துக்க, இந்த வினையில நான் யாரையும் திட்டல பாத்துக்க, இதுல நான் எதுவும் கேட்கல பாத்துக்க அப்படின்னு அவன்கிட்ட பேசிக்கிட்டே வந்தா பாதகம் குறைய ஆரம்பிக்கிறது. அப்புறம்தான் அண்டத்துல இருக்கிற கடவுள் நீங்க பேச பேச அவன் பெருசாகிட்டே இருக்கிறான். இப்ப நீங்க எப்படி தெரியுமா, அது பக்கத்துல திருமுருகாற்றுப்படை படிக்கும் போது நீங்க அது தெரியும். திருமுருகாற்றுப்படை மட்டும் பாராயணம் இல்ல, அதை போகும்போதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒருத்தன் போயிட்டே இருந்தானா, போயிட்டே இருக்கும்போது துப்பிட்டே, அதாவது வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு துப்பிக்கிட்டே திருமுருகாற்றுப்படை பாடிட்டு போறான். கோயிலுக்கு போய் பார்த்தா முருகப்பெருமான் மேல வெறும் எச்சல் துப்புலா இருக்கு. என்னன்னா திருமுருகாற்றுப்படை பாடினா முருகன் கூடவே வருவான், இவன் தெரியாம துப்பிக்கிட்டே பாடிட்டு போனான் பார். அங்க கோயில்ல போய் பார்த்தா முருகன் மேல எச்சிலா இருக்கு. அது மாதிரி நீங்க எப்பா நான் இந்த தப்பு பண்ணல பாரு, இதை ஏத்துக்கிறேன் பாரு, நான் இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கல, நீ கொடுத்ததானே நான் வாங்கிக்கிறேன், நீ நானா எதையும் கேட்க மாட்டேன், நான் இதை பாரு நான் அவனை சொல்லிட்டே வந்தா அவன் புசு புசு புசுன்னு பெருசாகிட்டே வரான். காத்து ஊதுற மாதிரி. அது நீங்க அவனோட சேர்ந்து இந்த பிறப்புல நான் என்னுடைய வினையினால பிறந்தங்கிறத நம்பி இந்த வினையில நான் இதுல தப்பு பண்ணலங்கிறத அவனுக்கு சொல்லிக்கிட்டே வந்தா அது அவனுக்கு தெரியும். நீங்க சொல்றதான் அவன் கேட்டுக்க மாட்டான். அவனுக்கு ஒரு எடை போட்டு இந்த பையன் சரியாதான் பண்ணிட்டு வரான் அப்படிங்கறத அப்படி சரியா பண்ணலன்னா கூட ஆன்மீகத்துக்கு வந்துட்டா சரியா பண்ண வைப்பான். அது மூசா சரியா பண்ணி வைக்கலனாலும் ஒரு மூளையில அப்படியே சுந்தரர் வெட்டி வச்ச மாதிரி ஒரு மூளையில இருந்து பண்ணிக்கிட்டே வருவான். பண்ண பண்ண நீங்களும் அவனும் அவன் பெருசாகிட்டே வருவான். பெருசாகிட்டே வந்த இறைவன் எது வரைக்கும் பெருசாகிறான்? அண்ட ஆகாயமாக பெரிய ஆள் வரைக்கும் உங்களை பெருசாகிட்டான்னா நீங்கள் இறக்காமல் இறைவனோடு சேர்ந்து இருக்கிறீர்கள். இதுதான் தகராலை அனுபவம். இதுல பாதகம் தீர்க்கிறது முதல்ல நான் என்பவன் ஆன்மா, இந்த உடம்பு என்னுடைய வினையை தீர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் நம்பிக்கை வந்து இந்த பிறவி பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு அதில் உண்மையையும் நன்மையையும் செய்தால் இறைவன், எனக்கு உள்ளே இருக்கிற இறைவன் பெரிதாகிறான். பெரிதாகி பெரிதாகி உலகம் முழுதும் இருக்கிற பெரிய இறைவனோடு அவனை கலந்து நான் மரணமிலா பெருவாழ்வை அடைவேன். இதுதான் தைப்பூச அனுபவம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.